all, welcome to our class. In this video, 11th standard unit 3 continuations and another topic. The topic name is traditional approach. What is traditional approach? Traditional approach, there are two-fold aspects, debit and credits. How to approach in traditionals, the way of accounting. So however, accounting is going to traditional some of times, some of accounting. For example, double entry system and single entry system, it's way of it's style of traditional approach, that is called traditional approach. சில அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பரம்பரையாக எப்படி வந்து அக்கௌண்டிங் வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா, சிலது வந்து நியூ டெக்னாலஜி நியூ டெவலப்மெண்ட்டில் வந்திருக்கும். இப்போ டேலி எல்லாம் அப்படி தான் வந்தது. பட் இது வந்து இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் பேஸ் பண்ணி, எதை பேஸ் பண்ணி ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சுன்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, சம் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வச்சு. என்ன அக்கௌண்ட்ஸ்? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் டபுள் என்ட்ரி சிஸ்டம், அதாவது இரட்டை பதிவு முறை, ஒற்றை பதிவு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வே ஆஃப் ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ஸோ அதன் மூலயமா இது வந்து என்ன ஆகுது, செப்பரேட்டாக வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தெர் ஆர் two-fold aspects. First one debit, another one credit. That is called two-fold aspect. In each transaction are recorded in the journal by following double entry system. ஸோ எதை ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னு சொல்கிறாங்க, டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணி இந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் வருது அப்படின்னு சார். ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் தி டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்ட் ஆர் கிளாஸிஃபைடு. ஸோ அக்கௌண்ட் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ரெக்கார்டிங் வந்து டிரான்சாக்ஷன் ஆகுது. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டமை பேஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன்றுக்கும் செப்பரேட் அக்கௌண்ட் we have to open for separate account. So the way of traditional approach. So accounts are classified into personal and impersonal account. May be classified into personal and impersonal. There are personal and impersonal classifications of accounts. There are two types of classification. First one personal, another one impersonal. So personal account mean what? Accounting related to persons is called personal account. Accounting related to persons is called personal account. அதாவது ஒரு பர்சனை நம்ம மீன் பண்ணி சொல்கிறது எல்லாமே பர்சனல் அக்கௌண்ட். சிலதுக்கு இப்போ ஹியூமன் நம்ம எடுத்துக்கிட்டோம், நமக்கு சில ப்ரைவசி இருக்கும். ஸோ நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் சம் ரீசனுக்காக we have to open for some reason in பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், பேங்க் அக்கௌண்ட். ஸோ அது வந்து பர்சன் அக்கௌண்ட். ஒரு பர்சன் மீன் பண்ணி சொல்கிறது எல்லாமே பர்சன் அக்கௌண்ட் சொல்கிறோம். சரிங்களா? The personal account may be natural, artificial or representative. Personal எதை represent பண்ணுது? There are three types represent பண்ணுது. First one natural, another one artificial, another one representative personal account. So natural account அப்படின்னா என்ன? Natural persons account. Natural persons means human being. ஸோ சொன்னல பர்சன்ஸ்க்கு மீனிங் வந்து ஹியூமன் நான் சொன்னேன். பட் அந்த பர்சன் அக்கௌண்ட்டே 3 விதமாக ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட். நேச்சுரல் பர்சன்ஸ் மீன் ஹியூமன் பீயிங். எக்ஸாம்பிள்ஸ், sum of person, the person name whatever, ராஜா, ராணி, குயின், கிங், அதுக்கப்புறம் வந்து கவிதா, சவிதா. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் ஹியூமன் பீயிங்கோட நேமை மீன் பண்ணி வரதெல்லாம் பர்சன் அக்கௌண்ட். ஸோ தட் இஸ் கால்ட் நேச்சர் பர்சன் அக்கௌண்ட். another one artificial persons account. Artificial persons refers to the persons other than human being recognized by law as person. என்ன சொல்ல, artificial persons account mean recognized by law. They include business concerns. Some of business owner வந்து சில விஷயங்கள், அதாவது எல்லா விஷயத்துக்கும் அவர் போய் செஞ்சுட்ருக்க முடியாது. ஸோ அதுக்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அந்த பர்சனுக்கு சில ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸை ஒப்படைக்கிறாரு. ஸோ அந்த ஒர்க்கை வந்து சட்டப்படி இவருக்கு வந்து செய்யறதுக்கு எல்லா ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஓனர் வந்து சட்டப்படி அதை அவர் க்ரியேட் பண்ணுவார். ஸோ தட் பர்சன் கால்ட் அஸ் ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ்.
தமிழில் சட்டமுறை ஆள்சார் கணக்குகள்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த ஓனர் வந்து சில விஷயங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சில மணி வந்து அனுப்புவாங்க. அதை வந்து அவரால் அனுப்ப முடியாது, பட் இவரோட அக்கௌண்ட்லேருந்து அனுப்புவாங்க. இவரோட அக்கௌண்ட் மீன் பிஸ்னஸ்க்காக ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு ஓப்பன் பண்ண ஒரு அக்கௌண்ட்டு. சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு பணம் அனுப்புறதுக்காக அவருக்கு பர்சன் அக்கௌண்ட் இருக்கும், அதாவது அந்த எம்ப்ளாயிக்கு பர்சன் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கும். பட் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு அக்கௌண்ட் அவருக்கு ஓப்பன் பண்ணி தருவாங்க. அதிலிருந்து இந்த சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு பணம் அனுப்பிடுவார். இது வந்து ஓனர் செய்ய மாட்டார், ஓனரால் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் செய்வார், அதாவது அதில் ஒர்க் பண்ணுறக்கூடிய எம்ப்ளாயி செய்வார். ஸோ அவர் தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெல் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், பிரதிநிதித்துவ கணக்குகள்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் பர்சன் அக்கௌண்ட் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, சம் ஆஃப் மணி, சம் ஆஃப் டெப்ட் நீங்கள் வந்து யார்கிட்டயா இருந்து வாங்கியிருப்பீங்க, கடன் வாங்கியிருப்பீங்க, அதை வந்து ரீபேமெண்ட் பண்ணுறது எல்லாமே, பணம் வாங்கின இடத்துல திரும்பி ரீபேமெண்ட் பண்ணுற எல்லா அக்கௌண்ட்டுமே எதில் வரும் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்ட் ரெண்ட், when expenses are outstanding, it is a payable to a person, so that is called representative persons. So next one, so completed personal account. Another one, impersonal account. Impersonal account mean which do not affect persons are called impersonal. அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் அஃபெக்ட் பண்ணக்கூடிய கணக்குகள் எல்லாமே இம்பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். There are classified into a real account and nominal accounts. So first one, real account. Real account relating to tangible and intangible properties and possessions are called real accounts. Other real account என்னன்னு சொல்லி சொல்றோம், tangible or intangible சொல்லி சொல்றோம். So tangible mean what and intangible mean what? Tangible real account, first one, tangible real account. This includes account of properties and possessions which can be seen and touched. These have physical existence. Example, plant, machinery, building, furniture, stuff. அதாவது நம்மளோட கைகளாலையும் கைகளால் தொட்டு உணரவும் கண்களால் பார்க்கக்கூடிய எல்லா பொருள், எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே ரியல் அக்கௌண்ட், சொத்து கணக்குகள்னு சொல்லி சொல்லுவோம். ரியல் அக்கௌண்ட் மீன் சொத்து கணக்குகள்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதில் 2 type of category. ஃபர்ஸ்ட் ஒன் tangible. Tangible மீன் என்னன்னு சொல்லணும்னா நம்ம கண்களால் பார்த்து கைகளால் தொட்டு உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே tangible asset அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் அண்ட் மெஷினரி, பில்டிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்டான்ஜிபிள், அதாவது கண்களாலையும் கைகளாலையும் பார்க்க முடியாத, தொட்டு உணர முடியாத எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே என்னன்னு சொல்லி சொல்லுவோம், இன்டான்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட் சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குட்வில், பேட்டன்ட்ஸ், காப்பிரைட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து குட்வில் அப்படிங்கிறது கம்பெனிக்கான ஒரு நற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப, அந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்லைன் த வேர்ட் நல்ல, தட் கம்பெனி குட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். குட், அண்டர்லைன் த வேர்ட். அந்த குட்டுங்கிறத நீ பார்க்க முடியாது, தொட்டு உணர முடியாது, பட் அதுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு இல்லையா, ஸோ தட் இஸ் கால்ட் குட்வில். நெக்ஸ்ட் பேட்டன்ட், காப்பிரைட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து இன்டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட் சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று இருக்குது நாமினல் அக்கௌண்ட். லாஸ்ட் ஒன் நாமினல் அக்கௌண்ட். Nominal account, the accounts are relating to expenses. So expenses, revenue, income, loss. So this is called nominal account அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Salary, for sum of expenses, sum of income, sum of revenue, sum of gain. ஸோ இதெல்லாமே எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரது எல்லாமே நாமினல்னு சொல்லி சொல்லுவோம், அதாவது பெயரளவு கணக்குகள்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்டாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். Another one will going to accounting rule. So it's very very important one for exam point of view. Next one, accounting rule. So important, very very important rule, accounting rule. So what is accounting rule? That there are classified account 2 rules, each one related or to debit, another related to credit, recording the transaction, which are termed as golden rules. So இதை நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம், golden rule அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். There are 2 types. எப்படின்னா 2 rules, அதாவது டெபிட், கிரெடிட். ஸோ இதுக்கு எப்படி வரும், அதாவது இதுக்கான ரூல் அப்படி தான் நம்ம சொல்லுவோம்.
ஸோ இது எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்க்கு என்ன ரூல், ரியல் அக்கௌண்ட்க்கு என்ன ரூல், நாமினல் அக்கௌண்ட்க்கு என்ன ரூல். தெர் ஆர் டூ ஆஸ்பெக்ட் ரூல் ஒன்லி, டெபிட் அண்ட் கிரெடிட். அதுக்கு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன வரும், ரியல் அக்கௌண்ட்னா என்ன வரும், நாமினல் அக்கௌண்ட்னா என்ன வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர் அண்ட் ஒன் கிரெடிட் த கிவர். பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபிட் வந்து ரிசீவர், கிரெடிட் வந்து கிவர். ரியல் அக்கௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் டெபிட் வாட் கம்ஸ் இன், என்ன உள்ளே வருது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட், என்ன வெளியில் போகுது கிரெடிட்டில். நெக்ஸ்ட் ஒன் நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் சைடில் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஸோ இதுதான் இதோட கோல்டன் ரூல்ஸ். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ரூல் இன் 3 mark கொஷின்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஷின்ஸ் இல்லாமல் கொஷின்ஸ் வரவே வராது எப்பவுமே. அது வந்துட்டு இப்போ மிட் டர்ம் எக்ஸாமாக இருக்கட்டும்.